த்ரோம்போசிஸ் என்பது இரத்த நாளங்களுக்குள் இரத்தக் கட்டிகளை உருவாக்குவதை குறிக்கிறது. இது சாதாரண இரத்த ஓட்டத்தை தடுக்கிறது. இது தமனிகள் அல்லது நரம்புகளில் ஏற்படலாம் மற்றும் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் போன்ற கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இரத்த உறைவு நரம்புகளில் சிறை இரத்த உறைவு அல்லது தமனிகளில் தமனி த்ரோம்போசிஸ் ஏற்படலாம். சிறை இரத்த உறைவு சில நேரங்களில் டிவிடி ஆழமான நரம்பு த்ரோம்போசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. உடலின் பாதிக்கப்பட்ட பகுதியில் இரத்த உறைவுக்கு வழிவகுக்கிறது. அதே நேரத்தில் தமனி இரத்த உறைவு மற்றும் அரிதாக கடுமையான சிறை இரத்த உறைவு இரத்த விநியோகத்தை பாதிக்கிறது மற்றும் அதனால் வழங்கப்படும் திசுக்களின் சேதத்திற்கு வழிவகுக்கிறது. தமனி, இஸ்கெமியா மற்றும் நெக்ரோசிஸ். இரத்த உறைவு வகைகள். ஒன்றியு தமனி இரத்த உறைவு. இது ஒரு தமனியில் வளரும் இரத்த உறைவை உள்ளடக்கியது. தமனிகள் என்பது ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை இதயத்திலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லும் இரத்த நாளங்கள். இரத்த ஓட்டம் இல்லாமை அல்லது ஒரு தீவிர பாக்டீரியா தொற்று காரணமாக உடல் திசுக்களின் இறப்பு. இது இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் மற்றும் இரத்த ஓட்டத்தை பாதிக்கக்கூடிய நீரிழிவு அல்லது கடினமான தமனிகள் அதிரோஸ்கிளிரோசிஸ் போன்ற ஒரு நிலை குடலிறக்க அபாயத்தை அதிகரிக்கிறது. 2. சிறை இரத்த உறைவு. இது ஒரு நரம்பில் வளரும் த்ரோம்பஸை உள்ளடக்கியது. நரம்புகள் என்பது ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை மீண்டும் இதயத்திற்கு கொண்டு செல்லும் இரத்த நாளங்கள். ஒரு சிறை த்ரோம்போம்போலிசிசம் VTE என்பது நரம்புகளில் இரத்தக் கட்டிகளை விவரிக்கும் ஒரு பரந்த சொல். 2 துணை வகைகள் உள்ளன: ஆழமான நரம்பு இரத்த உறைவு DVT மற்றும் நுரையீரல் தக்கையடைப்பு PE க்கான பிசியோதெரபி, இரத்த ஓட்டம் மற்றும் சுழற்சியைச் சுற்றி சுருக்க சிகிச்சை, மசாஜ் சிகிச்சை, ஏரோபிக் பயிற்சிகளான நடைபயிற்சி, ஓட்டம் இயக்க பயிற்சிகளின் வரம்பு.